பர்ஸ்ல காசு எடுத்தோமான்னு தெரியல, ஒரு வாட்டி பாத்துப்போம். என்ன இவ்வளவு இருக்கு? அந்த கண்ணம்மாக்கு சம்பள காசு கொடுக்க மறந்துட்டேன் போல. சரி அப்புறமா கொடுப்பேன். ரேச்சல், சொல்லுங்க ஆண்டி. உங்ககிட்ட வேலை பார்ப்பாளே கண்ணம்மா, அவளுக்கு என்ன? அவளுக்கு சம்பளம் கொடுத்துட்டியா? இல்ல, 4 நாளா மறந்துட்டேன் ஆண்டி. உங்களுக்கு எப்படி தெரியும் இது? காலையில 1000 ரூபாய் வேணும், எனக்கு இன்னும் சம்பளம் தரலன்னு சொல்லி சொன்னா. அது உடனே கொடுக்க வேண்டாமா? இதுல என்ன இருக்கு ஆண்டி? 4 நாள் கழிச்சு கொடுத்தா வேணான்னு சொல்ல போயிடுறாங்களா, இல்ல குறைஞ்சு போயிட போறாங்களா? அவ குறைஞ்சு போறது இல்ல. ஆனா நீ சம்பளம் கொடுக்காதனால அந்த சம்பளம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறது, அது உனக்கு சாபமா மாறி போகாதா? என்ன ஆண்டி சொல்றீங்க? சம்பளம் எப்படி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோம்? இதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல ஆண்டி. லாஜிக்கா பேசுங்க ஆண்டி. ஓ, சம்பளம் கூப்பிடுடாதா? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல ஆண்டி. யாக்கோபு 5:4 வாசி பாப்போம். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. யார் செவிகளில்? சேனைகளுடைய கர்த்தர். யார் செவிகளில்? சேனைகளுடைய கர்த்தர் ஆண்டி. கூக்குரல் இடுமா? அச்சச்சோ, ஆமா ஆண்டி, எனக்கு பயமா இருக்கு. இப்பயே நான் கொடுத்துறேன். சரி, உடனே போய்